Hey guys, welcome back to MTech தமிழன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படி என்னதான்டா வீடியோ அப்படி சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ நம்மளுடைய மொபைலில் கான்டாக்டை சேவ் பண்ணாமலே வாட்ஸ்அப்பில் எப்படி டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு மண்ணு பண்ண மாட்டீங்க, என்னத்துக்கு தாண்டா இருக்கீங்க அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு புது கண்டென்ட்டாக நிறையா எடுத்து போகிறதுக்கு நான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட்டை முழுசாக கொடுங்க. நீங்கள் என்ன தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வீடியோவை பார்த்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எப்படி டைரெக்டாக ஒருத்தவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுறது, அவங்களுடைய கான்டாக்டை சேவ் பண்ணாமலே அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கிளிக் டு சாட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணல ஒரு அப்ளிகேஷன் அந்த க்ரீன் கலரில் ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதும் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் நமக்கு இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே அந்த ஸ்பேனர் மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட செட்டிங்ஸ் வந்துடும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை என்னென்னு போய் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ் மாற்றிக்கிறது கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் தமிழ், நமக்கு ரெண்டு தேவை எதில் வேணுமோ அது மாற்றிக்கலாம். ஸோ அப்படியே வெளியே வந்தீங்கன்னு சொன்னோம்னா அதில் நம்மளுடைய நம்பர் போட சொல்லுவாங்க. அதாவது என்ன நம்பர்னால் நம்ம யாருக்கு சேட் பண்ண போகிறோமோ ஸோ அவங்களோட நம்பர் அதை என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது என்னென்னா அந்த கண்ட்ரி கோடு, நீங்கள் எந்த கண்ட்ரி, அப்போ இந்தியானா 91 வரும். ஸோ அதனால் அந்த இடத்துல 91 போட்டுக்கிட்டு நம்ம யாருக்கு சேட் பண்ணணுமோ அவங்களுடைய நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரிங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம இப்போ என்ட்ரு பண்ணதும் அவங்களுக்கு என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணணும்னு சொன்னால் அவங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுறது கேட்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுக்கு அப்படியே டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் இன்னமும் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். இது ஏன்டா நம்பரை சேவ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, ஸோ நம்ம யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று அனுப்பணும். இப்போ ஸோ அர்ஜென்ட் ஏதாவது ஒன்று அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கான்டாக்டை சேவ் பண்ணிக்கிட்டு அதை வேறு தேவையில்லாமல் கான்டாக்ட் சேர்த்துக்கிட்டு தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் அதில் போட்டு நம்ம மெசேஜ் அனுப்பிச்சு டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ நான் இதில் கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ தலைவலி இல்லை, ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. மறக்காமல் கீழே வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கணும் இல்லை தப்பாக சொல்லியிருக்கணும், இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றது முதற்கொண்டு எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியாதோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எதுவும் காசு ஒன்றும் செலவழிய போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளிக் போட்டுருங்க. எதுக்கோ பண்ணுறோம், இது போனால் போதுன்னு பார்த்து பண்ணி விட்டா என்ன காய்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்குமாறே உங்களிடம் விடைவது MTech தமிழன்.